பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லித்தரேன் சொல்லுறேன். விளையாட சொல்லுங்கள். விளையாடுறதே இந்த காலத்தில் பிள்ளைங்க விளையாடுறதே கிடையாது. பாலும் விளையாடுறதில்ல, கிரிக்கெட் பேட்டும் விளையாடுறதில்ல. விளையாடுறதுக்கு இடமும் இல்லை முதல்ல. அதுதான் முதல் ரீசன். செகண்டு, ஃபஸ்ட்டு சாப்பிட்ட குப்பையை டஸ்ட்பினில் போட சொல்லுங்கள். டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி சிங்கில் போட சொல்லுங்கள். சாப்பாடை கொட்டாமல் சாப்பிட சொல்லுங்கள். தட்டில் மிச்சம் வைக்காமல் சாப்பிட சொல்லுங்கள். ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள். தேவையில்லை இடத்துல சுவிட்சு, ஃபேனு, லைட்டு எரிஞ்சால் அதை முதல்ல ஆஃப் பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. நெக்ஸ்ட்டு அவங்கவுங்க பொருளை அவங்கவுங்க எடுத்து வைக்கணும்னு சொல்லி கொடுங்க. அது யாருமே பண்ணுறதில்ல. எடுத்த இடத்துல வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல குப்பை இருந்தால் உங்கள் வீட்லேயும் சரி எங்கேயும் முதல்ல அந்த இடத்த க்ளீன் பண்ணணும்னு சொல்லுங்கள். பென்சில், பேனா எல்லாமே பத்திரமா எடுத்து வைக்க சொல்லுங்கள். இன்னும் வாங்கித்தர தான் உங்களுக்கு பிள்ளைங்க பண்ணுறாங்க. இன்னும் வாங்கித்தர மாட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லுங்கள். ஃபேனு, லைட்டு ஆஃப் பண்ணணும்னு சொல்லுங்கள். தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பிளேட்டை அவங்களே கழுவி வைக்கணும்னு சொல்லுங்கள். சேர்த்து வைக்க பழக்கத்தை கற்றுக் கொடுங்க. சேமிப்பு தான் எதிர்காலம். தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள். கணக்கு கற்றுக் கொடுங்க. கணக்கு தான் மெயின். கூட்டல் கழித்தல் தான் கடைசி வரைக்கும் வரப்போகுது. ஸோ கணக்கு கற்றுக் கொடுங்க. அப்போ தான் எங்கேயும் எப்பயுமே ஏமாற மாட்டாங்க. எதுலேயுமே ஏமாற மாட்டாங்க. பாய் மக்களே. டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. சொல்லி கொடுத்து வளருங்க. அப்புறம் ஒருத்தர் சண்டை போடக்கூடாது சொல்லுங்கள். விட்டு கொடுத்து வளரணும்னு சொல்லுங்கள். ஷேர் பண்ணணும்னு சொல்லுங்கள். அப்பா அம்மாவை மதிக்கணும்னு சொல்லுங்கள். அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுங்கள். இதெல்லாம் சொல்லி கொடுத்தாலே நம்ம நாடு கண்டிப்பாக வல்லரசு ஆகிடும். ஃபஸ்ட்டு யாராக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, ஈக்குவலாக வேலை செய்யுங்க. பெண்களே எல்லா வேலையும் செய்யணும் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. பெண்களுக்கும் நீங்கள் ஒரு வேலை செஞ்சால், ஆண்கள் ஒரு வேலை செஞ்சால் பெண்களும் வேலை செய்யுங்க. அது சின்ன வயசுலேருந்து பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஃபஸ்ட்டு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்வாங்க. வெளிநாட்டிலாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வேலையை அவங்க செய்கிற தொட்டு தான் அவங்க நாடு வல்லரசாக இருக்குது. குப்பையை டஸ்ட்பினில் முதல்ல போடுவாங்க. இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுப்பாங்க. அவங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க வேலையை அவங்க செய்யணும். கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம நாடு கண்டிப்பாக வல்லரசு ஆகிடும். பாய்.